ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனில்லி சமையல். உடல் ரொம்ப சோர்வாக இருக்கா? உடம்பில் தெம்பே இல்லையா? கை கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்கா? தினமும் ஒரு கப் சாப்பிட்டாலே போதும். ஈஸியாக ஹெல்த்தியாக நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் அதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். நம்ம நார்மலாக இட்லி தோசை செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து எடுக்க மாட்டோம், வெள்ளை உளுந்து தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக ஏதாவது செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கிடும் போது இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். உளுந்தில் கால்சியம் மேக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை நல்ல இரும்பு போல் ஆக்குறதுக்கும் மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு உளுந்து கொஞ்சம் கலர் மாதிரி வெடிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் அவல் சேர்த்துக்கோங்க, இல்லை அவல் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவலுக்கு பதிலாக சிகப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, ஏதாவது ஒரு அரிசி கூட ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நான் இந்த இடத்துல அவல் தான் சேர்த்துருக்கேன். உளுந்து மட்டும் சேர்க்கும்போது அதில் கொலகொலப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம அவல் சேர்த்துக்கிறோம். அவல் அப்படி இல்லைன்னா அரிசி, அப்படி இல்லைன்னா ஜவ்வரிசி கூட சேர்த்து செய்யலாம். மாவு ஜவ்வரிசியாக இருந்தால் கூட சேர்த்து வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். கையில் எடுத்து உடைக்கும் போது நல்லா உடபடணும். அது வரைக்கும் வறுத்தெடுத்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்துக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக கூட வறுத்து மிஷினில் கொடுத்து மொத்தமாக அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 மாதம் வரைக்குமே வெளியிலே வச்சாலும் கெட்டு போகாது. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கும் சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல எந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு அதிகமாக இருந்ததுனால ஒரு கப் மாவு மட்டும் எடுத்துக்கிறேன். மிச்ச மாவை இன்னொரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதே மாவில் உப்பு கஞ்சி, இனிப்பு கஞ்சி, அடை செய்யலாம். கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு நார்மலாக கேழ்வரகு அடை எப்படி செய்வோமோ அதே பக்குவத்தில் செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். எந்த கப்பு இல்லைனா எந்த டம்ளரில் நீங்கள் மாவு எடுக்கீங்களோ அதிலே தண்ணியோட அளவுகளையும் அளந்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கப் மாவுக்கு 8 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். லிட்டரில் சொல்லணுன்னா ஒரு 1.25 லிட்டர் போல் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவுகளாக இருக்கும். நான் எடுத்திருக்க அளவு ஒரு 5 to 6 பேர் வரைக்குமே சாப்பிட்லாம். இப்போ இதில் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா உடச்சி கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா இது போல் தண்ணியாக தான் இருக்கணும். அடி கனமான பாத்திரமாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. வறுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக கட்டிகளும் பிடிக்காது. ஃபஸ்ட்டு வச்ச கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டிப்படாது, சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்ல தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் திக்னஸாக வர ஆரம்பிக்கும். உளுந்தில் இரும்பு சத்து இருக்கிறதுனால அனிமியா வராமல் தடுக்கும். ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஓரளவுக்கு கட்டியான பக்குவத்தில் வந்துட்டு பாருங்கள். இன்னும் நல்லா கொஞ்சம் கட்டியாக நல்லா கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டெய்லி காலையில் டீ காஃபி
குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் 2 இல்லைனா 3 நாள் எடுத்துக்கிடும் போது அடிக்கடி வரதான முதுகுவலி, பெண்களுக்கு வரதான முதுகுவலி பிரச்சனை இது ரொம்ப நல்லாவே கேட்கும். நல்லா இந்தளவுக்கு கட்டியாகிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட்டியான ஸ்டேஜ் வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுபோல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இதுபோல் கொதித்து வரும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வறுத்துக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதனால லைட்டாக கொதித்தாலே போதும். இதை அப்படியே லைட்டாக கொதிக்கிறதுக்கு கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. நான் எடுத்திருக்க அளவு நல்ல ஓரளவுக்கு குடிக்கிற பக்குவத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பக்குவத்தில் வேண்டாம் அப்படின்னா தண்ணியோட அளவை கூட்டியோ கொஞ்சம் குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா இதோட இனிப்புக்காக ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், பனங்கற்கண்டு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதை இனிப்பு கஞ்சா தான் செஞ்சுருக்கேன். நல்ல இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்க்கும் போதே மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் கெட்டியான தேங்காய் பால் ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணியோட அளவு 8 கப் வைக்கிறதுக்கு பதிலாக 1 கப்பு மட்டும் குறைச்சிட்டு ஒரு 7 கப் அளவு தண்ணியும் 2 கப்பு நல்ல கெட்டியான தேங்காய் பாலும் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிறு வலி பிரச்சனை இருக்கவங்க, வயிற்றில் புண்ணு இருக்கவங்க, அல்சர் இருக்கவங்க தேங்காய் பால் அடிக்கடி எடுத்துக்கிடும் போது அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவோடு தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடிக்கடி நடக்கிறவங்க, அடிக்கடி நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். எலும்புகளில் நல்ல இரும்பு போல் மாற்றுறதுக்கு இது யூஸ் ஆகும். நான் சேர்த்துருக்க இனிப்பு மைல்டு இனிப்பாக தான் இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இனிப்பை கொஞ்சம் கூட்டியோ குறைச்சியோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.